வணக்கம் நண்பா. ஜூன் 22 தளபதி விஜய் அவர்களுக்கு பர்த்டே வருது. ஸோ அதுக்கான ஒரு போஸ்டர் டிசைன் எப்படி பண்றது அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்ல போறேன். ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் வந்து கற்றுக்கலாம். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் பேஜில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோட்டோஷாப் வெர்ஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு கண்ட்ரோல் N அப்படின்றத நீங்கள் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸில் மாற்றிட்டு வித்து பார்த்தீங்கன்னா வந்து 11 அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உங்களுக்காக சொல்கிறதுக்காக ஒரு சைஸ் வந்து வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 450 அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் வச்சுட்டு நான் ஓகே அப்படின்றத நான் வந்து இப்போ கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து இந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய அந்த இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து அந்த எந்தெந்த இமேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒரு இமேஜஸ் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இமேஜ், அதுக்கப்புறம் இந்த ஒரு இமேஜ், இந்த 3 இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா விஜய் இமேஜ் நம்ம வந்து இங்கே வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு தேவையான 3 இமேஜஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ், இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சைடு அப்படின்னு தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த மாதிரி அப்படின்றத ரொட்டேட் பண்ணிவிட்டு நான் வந்து சின்னது பண்ணுறேன். சின்னது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆல்ட் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அப்படின்றத உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கு வந்து Ctrl+T அப்படின்றத கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிளிப் ஹரிசாண்டல் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து நீங்கள் இந்த சைடு அப்படின்றத வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஒரு இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை வந்து நீங்கள் சென்டரில் இந்த மாதிரி அப்படியே செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து M அப்படின்ற அந்த ஒரு கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த மாதிரி அப்படின்ற பாக்ஸ் வந்து நீங்கள் ஆரம்பத்திலே போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா வந்து கீழே வந்து அந்த இது போடுவாங்க. ஸோ எந்த ஏரியா, எந்த மாவட்டம், எந்த இது அப்படின்றத போடுவாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்ற பாக்ஸ் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் போட்டுக்கிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் இந்த மாதிரி அப்படின்றத நான் சின்னது பண்ணிவிட்டு இந்த இமேஜஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்றத நான் வந்து வச்சிடுறேன். வச்சுட்டு இந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிறத நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்படின்றத வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் வந்து கொடுத்தீங்கன்னா இது வந்து டவுனில் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இமேஜஸ் வந்து நான் செலக்ட் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி அப்படின்ற நான் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன எடுக்க போகணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து புஷி ஆனந்த் அவரோட அந்த ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ட்ராக் பண்ணி அதில் விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இந்த பேஜை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இவர் இமேஜஸ் வந்து நம்ம இந்த சைடு அப்படின்றத நம்ம சின்னதாக வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்படின்னா நம்ம சின்னதாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம எந்த இமேஜஸ் இருக்கிறதுனா பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஸோ இந்த தலைவர்கள்லாம் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்படின்னா நாங்கள் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பிறப்போக்கம் எல்லாம் இருக்கும் அப்படின்றது இருக்கும். அதையும் நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டுட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த இவரோட இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இவரோட இமேஜஸ் அப்படி எடுத்துக்கிட்டு அதில் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கு அப்படின்றத நான் வந்து செட் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவரோட இமேஜஸ்மே நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்படியே ட்ராக் பண்ணி எடுக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு அப்படின்னு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு ஜூன் 22 51வது பிறந்தநாள் விழா காணும் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்ததாக ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. அது மாதிரி ட்ராக் பண்ணி விட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்படி வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து செட் ஆயிரும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த அன்பு தளபதி அப்படின்றது இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இந்த இடத்துலக்கே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவர்களை பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துக்கிறோம் அப்படின்ற அந்த டெக்ஸ்டையுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துக்கு அப்படின்றத நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஃபோட்டோ வந்து கீழே போடணும். ஸோ அவரோட ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா M2 அப்படின்றத அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு Ctrl+C இல்லைன்னா Ctrl+X எது வேணுமாலும் கொடுத்துக்கலாம். அதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி அதாவது கட் எது வேணுமாலும் கொடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா Ctrl+V அப்படின்றத இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்ற ஃபோட்டோ வந்து இங்கே வந்துடும். கண்ட்ரோலையும் ஷிஃப்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ராக்கெட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து மேலே வந்துடும். அதுக்கப்புறம் Ctrl+T அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சின்னது பண்ணிக்கோங்க. வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா திரும்ப தான் அந்த ஒரு PST ஃபைலுக்கு வந்திருக்கேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படின்றது இருக்கும். செட் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தினேஷ் அப்படின்ற இந்த ஒரு நேமுமே அது வந்து என்றும் மக்கள் பணிகள் அப்படின்ற இந்த ஒரு நேமுமே பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி கொண்டு வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன்.
வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் வந்து நான் இது இந்த மேலே தூக்கிக்கிறேன். இது இந்த இடத்துல அப்படின்ற அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இங்கே தள்ளிக்கலாம். அப்புறம் இவர் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். அன்பு தளபதி அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். வச்சுட்டு இதையுமே இன்னும் கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்து வந்து இந்த 2 டெக்ஸ்ட்டையுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே அப்படியே ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா பென் டூல் கிளிக் பண்ணிங்க. அதாவது ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா பி அப்படின்றத அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான சேஃபில் வேணும் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பென் டூலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளிக் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப் வரும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் வரும். அப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ லேயர் ஓப்பன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ட் டெலீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து அதில் ஃபில் ஆகும். அதுக்கப்புறமேல் கண்ட்ரோலையும் ஷிஃப்ட்டையும் பிடிச்சி ஓப்பன் ப்ராக்கெட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது பேக்கில் போயிடும். ஸோ அதுக்கப்புறமேல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கலர் வந்து நம்ம செட் பண்ணணும். ஏன்னா ரெண்டுமே ஒரே கலரில் இருக்குது. அது வந்து நம்ம ரெட் கலரில் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட் கலரில் வந்து கொடுத்துக்கலாம். சியானில் வந்து 0 கொடுத்துக்கோங்க. மெஜெண்டாவில் வந்து 100, அதே மாதிரி எல்லோவில் வந்து 100 கொடுத்துக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் ரெட் வந்து வந்துடும். அதுக்கப்புறமேல ஆல்ட் ஷிஃப்ட் டெலீட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி செட் ஆயிரும். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வரும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த ஒரு சேஃப்மே பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக கிடச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படி நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு அடுத்து வேறு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செட் பண்ணுறது மட்டும்தான் இதுக்கப்புறம் பெண்டிங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அப்படின்ற ஒரு பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துக்கினேன். ஸோ ரெட் கலரில் இருக்க மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துட்டேன். அதை அப்படியே ட்ராக் பண்ணி டிசைல் அப்படின்றத நான் விட்டுட்டேன். விட்டதுக்கு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் T கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட் 90 டிகிரி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி அப்படின்றத பெருசு பண்ணிக்கோங்க. ஸோ பெருசு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளர் அப்படி பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ஃபில்டரில் போங்க. ஸோ ஃபில்டரில் போய்ட்டு பிளர் அப்படின்றதுக்கும் அதில் போய்ட்டு காசன் ஃபில் பிளர் அப்படின்றதுக்கும் அதை நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆல்ட் IAC அப்படின்றத கொடுத்தீங்கன்னா பிரைட்னஸ் வரும். ஸோ பிரைட்னஸில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரேஸ் டூல் ஓப்பன் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சைடில் லைட்டாக அப்படியே எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ட்ராக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் X அப்படின்றத எடுத்துகிட்டு இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் V அப்படின்றத அடிச்சுன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பேஸ்ட் ஆயிரும். அப்புறம் கண்ட்ரோல் T கொடுத்துட்டு இது வந்து அப்படியே பெருசு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படி தான் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த சைடு ஒரு இமேஜஸ் வைக்கிற மாதிரி இது பார்த்தீங்கன்னா அப்படின்றத எரேஸ் டூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எரேஸ் டூல் ஓப்பன் பண்ணி லைட்டாக அப்படியே எரேஸ் பண்ணி விடுங்க. சைடில் வந்து அந்த கார்னரில் மட்டும் இருக்கிறது வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படி வந்து நீங்கள் வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எரேஸ் பண்ணணும். இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து எரேஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ப்ளஸ் அப்படின்ற அந்த ஒரு இதை அழுத்தினீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாறுறது வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ உங்களுக்கு எது வந்து நல்லா இருக்கோ அந்த இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இதில் வச்சுக்கோங்க. ஒவ்வொருதான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலரில் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றது தோணுதோ அதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெட்டையுமே பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சமே சரி இழுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ரெட்டை வந்து நல்லாவே நான் வந்து இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இந்த ஒரு இமேஜஸ் வந்து நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடு வந்து கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லேயர் நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படின்னு செட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று உங்களுக்கு இதில் தெரியும். ஸோ இதில் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இவரோட இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இவரோட இமேஜஸ்ஸு அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் N அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நியூ லேயர் ஓப்பன் ஆகும். ஸோ என்ட்ரு அடிச்சுட்டு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த 2 பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ அப்படின்றது வரும். ஸோ எல்லோவை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து 100ல் செட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டெலீட் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது அந்த பாக்ஸில் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் N அப்படின்றத கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு B அப்படின்ற அந்த ஒரு டூலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரஷ் டூல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி அப்படின்றத எல்லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்
ஓப்பன் ப்ராக்கெட் வந்து கொடுத்தீங்கன்னா இது வந்து அப்படி பேக்கில் போகிறது நல்லாவே தெரியும். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது இது பார்க்கறதுக்கு. அது அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலையும் ஷிஃப்ட்டையும் பிடிச்சிட்டு மேலே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து மாற்றணும். அதாவது டார்க் ரெட் வந்து நம்ம வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி அப்படின்ற ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து இன்னுமே டார்க் நமக்கு வேணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட்டை பிடிச்சி டெலிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துலையே கொஞ்சம் பிளாக்காக இருக்க மாதிரியான ஒரு கலர் கிடச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி இவருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலைக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திரும்ப இதே மாதிரி இந்த ஒரு எல்லோ கலர் வந்து இந்த மாதிரி அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துலைக்கு இல்லை இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். இங்கே செட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கலரை வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டிங் எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த லைட்டிங் எஃபெக்டை அப்படியே ட்ராக் பண்ணி இதை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இடத்துலைக்கு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா அப்படியே ரொம்ப சூப்பரான ஒரு பேக்ரவுண்டும் உங்களுக்கு வந்து அருமையான ஒரு பேக்ரவுண்டு கிடச்சிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நீங்கள் லைட் எஃபெக்ட் செட் பண்ணுறதா செட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படின்னு கொஞ்சம் டாப்பில் அப்படியே வச்சுக்கிறேன். தமிழ்நாடு முதல்வர் அப்படின்றத ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ட்ரோல் T அடிச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரொட்டேட் 90 டிகிரி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகோ இருந்துச்சுன்னா நீங்கள் லோகோவுமே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சேனலோட அந்த ஒரு லோகோவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா செட் பண்ண போகிறோம். ட்ராக் பண்ணி விட்டாச்சு. அப்படியே நான் வந்து இந்த இடத்துலைக்கு பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான உங்களுக்கு வந்து விஜய் பர்த்டேக்கு ஒரு ஃப்ளக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு ஃப்ளக்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சேனல் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பாய்.